சஞ்சய் காயின்ஸ் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே யூஎன்சி 5 பைசா செட்டு பார்த்துக்குங்க. 4 தான் இறங்கியிருக்கு. 4 அப்படியே கொடுத்துருக்கு பாருங்கள். யூஎன்சி பக்கா யூஎன்சி பேக்கெட் உடச்சி அதில் கொஞ்சம் வாங்கினது. இந்த காயின்ஸுக்கு நான் இப்படி எடுத்து காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டீங்களா? 1 இது பாருங்கள். இது ரொம்ப ரேரு. இது 400-500 விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த காயின்ஸ் ஃபுட் ஃபார் தான். யூஎன்சி உங்களுக்கு கிடையாது. யூஎன்சி கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இதுதான் கொஞ்சம் விலை கூடின காயின்ஸ். நல்லா பார்த்துக்குங்க. கீழே வச்சு வேணா ஜூம் பண்ணி காணிக்கவா? ஃபுல் யூஎன்சி பார்த்துக்கிட்டீங்களா? இந்த காயின்ஸு தான் 5 பைசாவில் ரேட்டு ஜாஸ்தி. 2 செட்டு கொடுத்துருக்கேன். 2 செட்டு இதில் இருக்க 2 செட்டு கொடுத்துருக்கேன். 2மே யூஎன்சி தான். ஒரு செட்டு 400 கொடுத்துருக்கேன். பார்த்துங்க. இதுக்கே 300 விற்காங்க. 300 யூஎன்சிக்கு கிடையாது. புக் ரேட்டே 200 போட்டிருக்கு யூஎன்சி. இது கிடைக்காது. முதல்ல கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். 300-400 விற்காங்க. அதை நான் இந்த ஒரு செட்டு அப்படியே போட்டிருக்கேன். 4 காயின்ஸாக வரும். மொத்தத்தில் 4 காயின்ஸ் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். அதே இதில் அந்த ஒரு காயின் இராது. பாக்கி 3 வெரைட்டி இருக்கும். 3 வெரைட்டி இருக்கும். எல்லாம் யூஎன்சி. அப்படி தெலுங்குது பார்த்தீங்களா? எல்லாமே யூஎன்சி. ஒரு காயின்ஸு 70 கொடுத்துருக்கேன். யூஎன்சி உங்களுக்கு கிடையாது. யூஸ் பண்ணது வேணால் ஒரு 10 கூட கிடைக்கும். 15-20 கிடைக்கும் கம்மமரேட்டிவ். இது யூஎன்சி அப்படி வச்சுக்கலாம். அடுத்து 2 பைசா 1973 யூஎன்சி பார்த்துக்கலாம். 2 அண்ணன் இருக்குது. 2 பீஸ். 2 பைசா எல்லாம் யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பீஸு 100 ரூபா தான். அது புக் ரேட் அதே ரேட்டை போட்டிருக்கேன். இது ஒரு எரர் காயின்ஸ். 2க்கு மேலே ஒரு கோடை பார்த்தீங்களா? ஒரு எரரு. 2வது இந்த ரிம்மை பாருங்கள். ரிம்மை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2 ரிம்மு மேலே வந்திருக்கும். இது யாரும் தேவனை வாங்கிக்கோங்க. எனக்கே இந்த இப்படி காயின்ஸ் யூஎன்சியில் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. எரர் காயின்ஸ் தான் இது. ஒரு 150 கொடுத்துருக்கேன். வாங்கினாலும் சரி, இல்லாட்ட நம்ம கலெக்ஷனில் இருக்கட்டும். இதெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும், யூஸ் இருந்தால் கிடைக்கும். இது கிடையாது. யூஎன்சி கிடையாது. 150 கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 20 ரூபா பண்டல். இந்த ஃபஸ்ட்டு நோட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் கொஞ்சம் வெளியில் இருக்கும். பேக் சைடில் ஒன்று ஆகலை. ஒரு பண்டல் பார்த்துக்குங்க. பீமல் ஜலல் இந்த பார்த்துக்குங்க. கிரவுண்டர் கையில் பார்த்துக்குங்க.
அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு 786 இருக்குது. 786 இருக்குது. இதை எடுக்கத்தான் கொஞ்சம் கஷ்டம். அங்கே போகணுமோ? எழுநூற்றி 76. எழுநூற்றி 786 பார்த்தீங்களா? 786 ஒரு கட்டு ஃபுல் கட்டு 701 ஃபுல் கட்டு இருக்குது. அப்படி பார்த்துங்க, 701 800 வரை 786 இதில் இருக்குது. யாருக்கும் தேவைன்னா ஃபோன் போட்டு கேடுங்க, விலையை சொல்லுதேன். ஃபுல் ஈவென்ட்ஸ் கட்டு. இந்த ஒரு நோட்டு தான் லேசாக ஒரு மங்க பாக்கி பாருங்கள், அப்படி கலர் அப்படி ஜொலி அடிக்கும் பார்த்தீங்களா? இந்த ஒரு நோட்டு தான் பிரச்சனை, பாக்கி எல்லாம் அப்படியே ஜொலி அடிக்கும். உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா ஃபோன் போட்டு கேளுங்க, ரைட்டை சொல்லுவேன். பாக்கி இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? செட்டு 400 ரூபா ஒரு செட்டு. யூஎன்சி கிடையாது, 2 செட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு செட்டு போடுறதுக்கு ஒரு காயின்ஸ் இல்லை, இந்த விலை கூட்டின காயின்ஸ் இல்லை, இந்த காயின்ஸ் இல்லை. இல்லாட்ட இதையும் செட்டு போடலாம். எல்லாமே எல்லா இதுவும் இருக்குது, எல்லா வெரைட்டி இருக்குது, 3 வெரைட்டி இருக்குது. அவ்வளோதான் கிடைச்சி. பார்த்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம் நண்பர்களே.